வானகம் பசங்களா, ஒன் பீஸ்ல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குதுங்க. இன்னும் சொல்லணும்னா, ஒன் பீஸ்ல யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஈக்குவலான இல்ல அவங்களுக்கு வந்து கரெக்டா செட் ஆகிற மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட் வந்து அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. இது வந்து ஏதுப்படாத ரூல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா லோகியாவா இருக்கலாம், இல்ல மித்திகல் சோனா இருக்கலாம், இல்ல பேரமிஷா கூட இருக்கலாம். பட் அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கன்ஃபார்மா ஒரு ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஓடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்ப இல்ல, முன்னாடியே பண்ணாரு. அண்ட் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ்ல பவர் ஹைராக்கி இருக்குது இல்ல, அதுல டாப்ல இருக்கிறானே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ராஜர் வந்து ஏகப்பட்ட எதிரிகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒயிட் பீடா இருக்கட்டும், இல்ல கார்பா இருக்கட்டும், இல்ல ஷிக்கியா இருக்கட்டும், இல்ல கைடோவா இருக்கட்டும், இல்ல பிக்மாமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிரியை வந்து அவர் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் ஃபேஸ் பண்ண எதிரிகள்லயே இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு ஓடாவே சொல்லியிருப்பாரு. நம்ம ஒயிட் பீடு கிட்ட டெல் ஃபுட்டை வச்சு அவர் இந்த உலகத்தையே அழிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கைடோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மித்திகல் டிராகன் ஃப்ரூட் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் அவன் வந்து அந்த க்ரூல இருந்தப்ப இல்ல, பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே ஸ்ட்ராங்கா தான் இருந்தான். இப்போ வந்து அவன் டிராகன் ஃப்ரூட் வந்து வச்சிருக்கான். அண்ட் அடுத்து பிக் மாம் கிட்ட ஒரு சோல் ஃப்ரூட் வந்து இருக்குது. என்ன இந்த மாதிரி ஒரு புரோக்கன் டெல் ஃப்ரூட் எல்லார்கிட்டையும் இருந்தாலுமே, இவங்க 3 பேர்கிட்ட வந்து டாப்ல இருந்தாலுமே, அவங்க எல்லாரையும் ஒருத்தன் வந்து கட்டி ஆண்டானே சொல்லிட்டு சொல்லலாம். அவன் தான் ராக்ஸ் டி செபக். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராக்ஸ் வந்து என்ன டெல் ஃப்ரூட் வச்சிருந்திருப்பான் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ராக்ஸோட டெவில் ஃப்ரூட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ராக்ஸ் கிட்ட ஏன் ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ராக்ஸ் கிட்ட டெவில் ஃப்ரூட் இருக்காது, அவன் ஹாக்கி மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கா இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராக்ஸோட குரூல ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட் யூஸர் வந்து இருக்கிறாங்க. நம்ம ஒயிட் பீடா இருக்கட்டும், ஷிக்கியா இருக்கட்டும், பிக் மாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லினே போகலாம். இவங்ககிட்டலாம் வந்து ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட் இருக்கிறப்ப அவங்களோட கேப்டனான ராக்ஸ் கிட்டே ஒரு ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட் இருந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அண்ட் அதே மாதிரி ராக்ஸ் கிட்ட இருக்க டெவில் ஃப்ரூட் வந்து முன்னாடி சொன்ன ஒயிட் பீடா இருக்கட்டும், இல்ல ஷிக்கியா இருக்கட்டும், இல்ல பிக் மாமா இருக்கட்டும், இல்ல அடுத்து கைடோ வரான்ல அவனா இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாரும் விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் அது கூட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ராக்ஸ் கிட்ட டெவில் ஃப்ரூட்டே இல்ல, அவன் ஹாக்கியை வச்சு ரொம்ப ஸ்வாட் வச்சு தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னா அது ராக்ஸே தேவையில்லையே. ஏற்கனவே ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜர் வந்து இருக்கிறான், அவன்கிட்ட ஃபுல்லா ஹாக்கி தான் இருக்குது. அதுக்கடுத்து கையில வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சிருப்பான். அண்ட் அப்படியே இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பு கையில எதுவுமே இருக்காது, வெறும் கையை மட்டுமே வச்சு ஹாக்கி வச்சு அவர் வந்து ஒரு சைடு பெரிய ஆளா இருப்பாரு. ராஜர் வந்து பாத்தீங்கன்னா கத்தி கூட வச்சு நான் வந்து ஒரு சைடு பெரியவனா இருப்பான். அப்படி இருக்கிறப்ப ராக்ஸும் வந்து ராஜர் மாதிரியே ஹாக்கி அப்புறம் ஸ்வாட் வச்சிருந்தானா அது வேஸ்ட் தானே, அது ஒரு இதுவே இல்லை. ஸோ ராக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு டெல் ஃப்ரூட் வந்து இருக்கணும், இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போமே, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ ராக்ஸ் கிட்ட ஒரு டெல் ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா அது என்ன ஃப்ரூட்னு சொல்லிட்டு இந்த தேரியில சொல்றாங்க அப்படின்னா, ராக்ஸ் கிட்ட ஹோஷி ஓஷினோமி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹோஷி ஓஷினோமியா அப்படின்னு என்னடான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவன்கிட்ட இருக்கிற டெல் ஃப்ரூட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோகியா டைப் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்டா, என்னடா ஸ்டார் ஃப்ரூட்னா எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அவனால செலஸ்டியல் பாடிஸை வந்து கிரியேட் பண்ண முடியும் அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ராக்ஸால ஸ்டார்ஸை கிரியேட் பண்ண முடியும், பிளானட்டை கிரியேட் பண்ண முடியும், ஆஸ்ட்ராய்டை கிரியேட் பண்ண முடியும், மீட்டியரை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும், அரோராவை கிரியேட் பண்ண முடியும், பிளாஸ்மா வந்து கிரியேட் பண்ண முடியும். இதை கிரியேட் பண்றது இல்லாம ஆல்ரெடி இருக்கிறது கூட அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், நம்ம ஃபுஜிடோர் எடுத்துக்கோங்களேன். வெளியில சுத்தி இருக்கிற மீட்டியர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர வைப்பான். அந்த மாதிரி நம்ம ராக்ஸால பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கறதே ஒரு மாதிரி வியப்பா இருக்குது இல்ல, இருங்க முழுசா கேளுங்க. ஸோ இது வந்து எதை வச்சு சொல்றாங்க அவன்கிட்ட ஸ்டார் லோகியா இருக்குன்னு சொல்லிட்டுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளாக் பேர்டை வந்து எடுத்துக்கிறாங்க. பிளாக் பேர்டு வந்து அவனோட கப்பலுக்கு சேபர் ஆஃப் ஜெபக்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பான். அண்ட் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவன் வந்து ஜெபக்கோட பையன் சொல்லிட்டு. அது பிளாக் பேர்டுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியல, பட் தெரிஞ்சனால பேர் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்று அந்த கதையை நம்ம அப்புறமா வருவோம். ஸோ பிளாக் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு வந்து செபக்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பான். அண்ட் அவன்கிட்ட டார்க்னஸ் ஃப்ரூட் வந்து இருக்கும். அதை வச்சு அவனால டார்க் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அவனால் பிளாக் ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அந்த பிளாக் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ உருவாகும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டார் வந்து அழிஞ்சாதான் பிளாக் ஹோல் வந்து உருவாகும். ஸோ நம்ம பிளாக் பேர்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் ஃப்ரூட் இருக்குது, அதை வச்சு பிளாக் ஹோல் வந்து அவனை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம ராக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் வச்சிருந்தாரு, அவர் தான் ஒரு ஸ்டார். அண்ட் அந்த ஸ்டார் இறந்ததுக்கு அப்புறமா, ராக்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட வில்லால நம்ம பிளாக் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறான். அவர் வில்லு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதனால ஸ்டார் இறந்ததுக்கு அப்புறமா அதுல பிளாக் ஹோல் வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா ராக்ஸ் இருந்ததுனால அதுல இருந்து பிளாக் பேர்டு வந்து உருவாயிருக்கிறான். அண்ட் அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாமி யாமி நம்ம பவர் இருக்குது, அதை வச்சு அவனால பிளானட்டையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அண்ட் ஸ்டாரே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இதை வச்சு பாக்குறப்ப ராக்ஸோட ஃப்ரூட்டால இதெல்லாம் உருவாக்க முடியும், பிளாக் பேர்டோட ஃப்ரூட்டால வந்து பார்த்தீங்கன்னா அதை அழிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன், நம்ம கார்ப் வந்து கோபையை காப்பாற்ற போனப்ப சில அட்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் பார்க்கறதே சீனா இருந்திருக்கும்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேலக்ஸி இம்பாக்ட் யூஸ் பண்ணிருப்பாரு, அதுக்கடுத்து கேலக்ஸி டிவைடுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருப்பாரு. அதை பார்த்தப்ப சீனா இருந்துச்சு. ஆனா பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்கல. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்களேன், சாதாரணமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டெவில் ஃப்ரூட்டை வச்சுதான் ஒரு அட்டாக் வந்து நேம் பண்ணுவாங்க. இப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கம்மு கம்ம பலூனு இல்லைன்னா வந்து பிஸ்டல்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவான். அதுக்கடுத்து ஏஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லினே போகலாம். கார்பீட்டை டெவில் ஃப்ரூட் கிடையாது. அப்போ அவர் எதுக்கு வந்து கேலக்ஸி இம்பாக்ட் கேலக்ஸி டிவைடுன்னு சொல்லிட்டு பேர் வச்சாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். மேபி எதனால இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சொல்றாங்கன்னா, ராக்ஸ் கூட சண்டை போட போறப்ப அவர் ஒரு ஸ்டார் இல்ல, ஸோ ஸ்டாரை சோக்கடிக்கணும்னா இந்த மாதிரி கேலக்ஸி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அட்டாக் வச்சு அவர் யூஸ் பண்ணிருக்கலாம். அதனால அப்படியே வந்து அட்டாக் அவர் நேம் பண்ணிடலாம் கேலக்ஸின்னு சொல்லிட்டு. அண்ட் ராக்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ராக்ஸ் வந்து ஒரு ஸ்டார், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனை கிரியேட் பண்ணலாம். அப்ப அவன் கூட சண்டை போடப்போ சாதாரணமா வந்து இந்தாடா என்னோட ஹாக்கி பிஸ்டல்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்ல, இந்தாடா என்னோட கேலக்ஸி இம்பாக்ட்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு மாதிரி சீனா இருக்கும். என்னோட பஞ்சு வந்து எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கு. ஸோ கார்ப் வந்து பாத்தீங்கன்னா கேலக்சியோட பவர் வந்து சேர்த்து அடிக்கிற மாதிரி அவர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நேம் பண்ணிடலாம். அந்த நேம் பண்ணதுக்கு காரணம் ராக்ஸா இருக்கலாம். ஸோ இந்த ராக் ஸ்பிரிட்டோட தீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நோவா எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட ஃபியூச்சர் ஸ்டாருக்கு வந்து உயிர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம ஒயிட் பீடா இருக்கட்டும், பிக் மாம், கைடோன்னு சொல்லிட்டு 3 எம்பரர் அவங்க. அண்ட் இது இல்லாம நிறைய பேர் வந்து அவர் குரூல இருந்தவங்களும் பெரிய ஆளா வந்து ஆயிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஹெட் மாதிரி இருந்துக்குன்னு இவங்கெல்லாம் வந்து உயிர் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம ராக்ஸ்னே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், வெகாபங்க அவர் கிரியேட் பண்ண க்ளோன்ஸை வந்து சேட்டலைட்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அண்ட் கைடோ கூட இருக்கிற க்ரூ வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பிக்மாம் கூட இருக்கிற க்ரூ வந்து நம்ம சில்ட்ரன் சொல்லிட்டு சொல்லலாம், பிக்மாவோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஒயிட் பீடோட க்ரூ வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பீடோட குழந்தைங்க அவங்களோட பசங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ராக்ஸோட க்ரூவை ராக்ஸோட ஸ்டார் அவங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லக்கூடாது? கேட்கறதே நல்லா இருக்குதுல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப்போஸ் ராக்ஸ் கிட்ட நம்ம முன்னாடி சொன்ன ஸ்டார் லோகே தான் இருந்துச்சு அப்படின்னா அவரால் அந்த பவரை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இல்லதான், பட் இருந்தாலும் கேட்கறது நல்லா இருக்கும். இது ரியலா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஸ்டார் லோகே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும்ல. ஸோ ஒரு லிமிட்டோட இதை வந்து யோசிச்சு பாருங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி லிமிட் இல்லாமல் யோசிச்சு போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பாசிபிளா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அது நடக்கிற பார்த்துக்குமே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார் லோகியாவில் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டெலிகைனட்டிக்கலி ஒரு பிளானட்டை வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஸ்டாரே மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெலிகைனட்டிக்கலினா இப்போ இங்க எர்த்ல இருந்துன்னு மார்ஸ் நவுத்துறதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மீட்டியர்ஸ் அப்புறம் பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் இருக்குதுல்ல, அதோட கிராவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிகைனட்டிக்கா மூவ் பண்ண முடியும், அதுக்கடுத்து அதோட கிராவிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஸ்டார் லோகியை வச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு ஒட்டுமொத்த பிளானட்டையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம எர்த்து வந்து பாத்தீங்கன்னா சன்னுக்கு பக்கத்துல வந்து இருக்குது, ஓரளவுக்கு பக்கத்துல சொல்லிட்டு வச்சிங்களா. இப்ப இந்த இடம் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து கடைசிக்கு போறேன், அதாவது ஜூபிட்டர் தாண்டியோ இல்லைன்னா வந்து நெப்டியூன் தாண்டியோ நான் போறேன் அப்படின்னா ராக்ஸால அதை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, முன்னாடி சொன்ன மாதிரி கேட்டுக்கோங்க. பாசிபிளா இல்லைன்றதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல இப்போதைக்கு. ஓகேங்களா? பட் அப்படியே இருந்தாலும் இதை வந்து ஒரு லிமிட்டா வச்சிங்களேன். இப்போ பிளானட் வந்து ராக்ஸ்ல கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அதாவது பெரிய அளவு தேவையில்ல, சும்மா அவன் பவர் வச்சு லைட்டா கிரியேட் பண்றான் அண்ட் அதை வச்சு அட்டாக் பண்றான் அப்படின்னா அதே அவனால ஒரு இடத்துக்குள்ள இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியல, இடத்துக்குள்ளே இருந்தே சொல்றேன் சண்டை போடுறப்ப. அப்படி நம்ம எடுத்துப்போம், ரொம்ப பெருசா யோசிக்காம. அதுக்கடுத்து இதோட டிஸ்ட்ரக்டிவ் கெப்பாசிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெவில் ஃப்ரூட்டோடது இதால வந்து சூரியனே உருவாக்க முடியும், ஸ்டாரையும் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி மீட்டியர்ஸையும் உருவாக்க முடியும், அதுக்கடுத்து ஆஸ்ட்ராய்டையும் உருவாக்க முடியும். அண்ட் உருவாக்குனதை வச்சு எங்க வேணா அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அடுத்து ஃபிளேம் டெவில் ஃப்ரூட், அதுக்கடுத்து மாக்மா டெவில் ஃப்ரூட், அதுக்கடுத்து ஸ்டார் லோகியா, இது மூணே வந்து கம்பேர் பண்றாங்க. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஏசு சாபோட டெவில் ஃப்ரூட், அதுக்கடுத்து புறம்போக்கு அக்கனோட டெவில் ஃப்ரூட், அதுக்கடுத்து இப்போ நம்ம ராக்ஸ் டெவில் ஃப்ரூட் சொல்லிட்டு சொன்னோம்ல, இது மூணே வந்து கம்பேர் பண்றாங்க. அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நெருப்பு இருக்குதுல்ல, அது வந்து ஸ்பேஸ்ல ஏரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஸ்டாரால அங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அதான் உருவாகுது, அங்கதான் அழியுது. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. எனக்கு அடுத்து அந்த மாக்மாவா இருக்கட்டும் இல்ல ஃபிளேமா இருக்கட்டுமே, அதுல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு ரீச் பண்ண முடியும் அப்படின்னா 2000 இருந்து 3000 வரைக்கும் தான் போக முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு ஸ்டாரால ஈஸியாவே 50,000 டிகிரி வரைக்கும் போக முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்டார் இருக்குது பாத்தீங்களா, இருக்கிறதுல ஹார்டஸ்ட் ஸ்டார் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டோடனே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன்டா இதெல்லாம் நம்புற மாதிரிடா இதுன்னு சொல்லிட்டு நீ கேட்கலாம். பட் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேனே, இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த பவரு இதெல்லாம் வச்சு ஒரு மாங்கா வந்து இருக்குது, அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இல்ல அனிம் கூட பார்த்திருப்பீங்க. ஃபுபிக்கு தெரியும்ல, ஸோ ஒன் பஞ்ச் மேன் கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாங்கால ஒரு கேரக்டருக்கு, குறிப்பா சொல்லணும்னா போரோஸுக்கு இந்த மாதிரி பவர் வந்து இருக்கும். அவனோட அட்டாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நேம் பண்ணி அடிப்பான்னா, கொலாப்சிங் ஸ்டார், ரோரிங் கேனன் சொல்லிட்டு அதில் ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ணுவான். கொலாப்சிங் ஸ்டார், ஓகேங்களா? ஸோ ஸ்டார் பவர் வந்து இவன் ஆல்ரெடி யூஸ் பண்றான், இவன் டெல் ஃப்ரூட் கூட கிடையாது, ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பான். ஆனா இங்க நம்ம ஒன் பீஸ்ல ஒரு டெல் ஃப்ரூட்னு சொல்லிட்டு இருக்குது, சாப்பிட்டா எந்த பவர் வேணா நமக்கு கிடைக்கும்.
இதுல அவன் யூஸ் பண்ணதுக்கு லாஜிக்கே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அது கவலைப்படல. ஆனா இங்க நம்ம வந்து லாஜிக் படி பார்க்கணும் அப்படின்னா டெல் ஃபுட் இருந்துச்சுன்னா அது லாஜிக் தான் நமக்கு. ஸோ அந்த ஸ்டார் டெல் ஃபுட் நம்ம ராக் சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா ஸ்டார் பவர் அவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லலாம் சன் டெல் ஃபுட் இருக்குது, அதை ஒருத்தர் சாப்பிட்டுக்கிறான், அவன் தான் ஹீரோ. அப்படி இருக்கிறப்ப ஸ்டார் டெல் ஃபுட் ஒன்று இருக்கக்கூடாதா? அதை ஒருத்தர் சாப்பிட்டு கூடாதா? என்ன சொல்றீங்க? அதுக்கடுத்து இந்த தேரியிலேயே நம்ம ராக்ஸோட சில அட்டாக்கோட நேமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று சூப்பர் நோவான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்றாங்க. அதுக்கடுத்து ஸ்டார் கேசர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹைப்பர் நோவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில அட்டாக்ஸோட நேமும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா தேரி வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த தேரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை வந்து மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ராக்ஸை பத்தி பாக்குறப்ப அவன்கிட்ட பிளாக் பேர்டோட டெல் ஃபுட் தான் முன்னாடி வச்சிருந்திருப்பான், அவன் செத்தனால தான் பையன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். அதுக்கடுத்து சில தேரி நீங்க தேடி பார்த்தா தெரியும், ஏசோட டெல் ஃபுட் அவன்கிட்ட தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ லாவோட டெல் ஃபுட் அவன்கிட்ட தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடைசி பேனல் பார்த்து நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை எல்லாத்தையும் தாண்டி அவன்கிட்ட ஸ்டார் டெல் ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா? அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அண்ட் சொன்ன கதையை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் இதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் அதனால தான் இந்த வீடியோ வந்து உருவாச்சு. ஸோ இதை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது? உண்மையிலே ராக்ஸ் கிட்ட அந்த ஸ்டார் டெல் ஃபுட் இருக்கலாமா, இல்ல ஸ்டார் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடா, அது போல இந்த டெல் ஃபுட் இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்றேன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போதான் இனிமேல் நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராக்ஸை வந்து மாங்கா சாப்டர்ல பாத்துக்கு வருமா ராக்ஸ்ன்னு சுத்தி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ராக்ஸ் கிட்ட அந்த டெல் ஃபுட் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா.